அத்தஹியாத்துல ஹனபி மதுஹபுக்காரங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அத்தஹியாத்துல உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அஷ்ஹது அல்லா இலாஹ நீட்டுவாங்க, லான்னு சொல்லி நீட்டுவாங்க, இல்லல்லான்னு மடக்கிடுவாங்க. அத்தஹியாத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா இப்படி செய்யறதுக்கு நீங்க ஆதாரம் காட்டினா நாங்க உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தர்றோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தோம். 10 கோடி ரூபாய் ஆக்கி வச்சுப்ப. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க. அத்தஹியாத்தில் கலிமா கூறும் போது விரலை உயர்த்துதல் அப்படின்னு தலைப்பை போட்டு ஆதாரம் காட்டிருக்கிறாங்க. எப்படின்னா, இறை தூதர் அவர்கள் அத்தஹியாத் அமர்வில் துவா ஓதும் போது விரலை கொண்டு சமிக்ஞை செய்வார்கள், விரலை அசைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். அறிவிப்பாளர் அப்துல்லா இப்னு ஜுபைர் அலி, நூல் அபூதாவுது போட்டிருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இறை தூதர் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத் அமர்வில், இவங்க போட்டதை வாசிக்கிறேன், அத்தஹியாத் அமர்வில் துவா ஓதும் போது விரலை கொண்டு சமிக்ஞை செய்வார்கள், விரலை அசைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஒன்னு போயிட்டு இருக்காங்க. அடுத்து ஒன்னு போட்டிருக்கிறாங்க, இறை தூதர் அவர்கள் கலிமா விரலை கொண்டு சமிக்கை செய்வார்கள், சமிக்கை செய்து உயர்த்துவார்கள், அதாவது துவா ஓதும் போது விரலை அசைத்து சமிக்கை செய்வதை நான் பார்த்தேன். இப்படின்னு 2 போட்டிருக்கிறாங்க. இதுல 2ல இருந்து என்ன ஆதாரம் பாருங்க. விரலை உயர்த்தியது துவா செய்த போதுதான் என்பதை மேற்கண்ட ஹதீசுகள் அறிவிக்கின்றன. துவா என்றால் என்ன என்பதை கீழ்காணும் ஹதீசுகள் தெரிவிக்கின்றன. இறை தூதர் அவர்கள் கூறினார்கள், துவாக்களில் சிறந்தது அரஃபாவில் செய்யும் துவாவாகும். நானும் எனக்கு முன்னிருந்த நபிமார்களும் செய்த துவாவில் மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு என்பதாகும். இப்படி கொண்டு போறாங்க. பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லி நீட்டும் போது விரல நீட்டணும், இல்லல்லான்னு போடணும். அப்படித்தான் ஹனபி மதுஹப்ல இருக்குது. இதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்கிறோம். அவங்க என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னு கேட்டா, 2-3 ஹதீஸ ஒன்ன கோர்த்து அதை ஆதாரமாக்குற. முதல்ல கருத்தை விளங்கிருங்க, அப்புறம் வாய்ச்சா விளங்கிறோம். என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் அத்தஹியாத் ஓதும் போது விரலை கொண்டு சமிக்கை செய்வார்கள் இருக்கிறது ஒண்ணு. 2வது துவா ஓதும் போது ரசூலுல்லாஹ் துவா ஓதும் போது அத்தஹியாத்துல விரலை உயர்த்தி என்ன செய்வாங்க, சமிக்கை செய்வார்கள். 2 துவா ஓதும் போது செய்வார்கள் வந்திருக்கல. துவாண்டா என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற துவா. பாயிண்ட கவனிக்கணும். அதுக்கு ஒரு ஹதீஸ் போட்டுருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ்ல ஒரு துவாவும் கிடையாது. ஏதாவது கூட அல்லாஹ் தத்தா இதுதான் கேட்டதான் துவா. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது கொள்கை தான். அது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லையில என்ன துவா இருக்குது? துவாண்டா என்ன அர்த்தம்? கேட்கறது தான். என்ன பண்றாங்கன்னு கேட்டா, துவாக்களில் சிறந்தது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதனால துவா ஓதும் போது விரலை உசத்துவார்கள் ஒரு ஹதீஸ்ல வருது. துவாவில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் வருது. அதனால லா இலாஹ இல்லல்லாஹ்வின் போது தான் விரலை உசத்தணும். இப்படி சம்பந்தம் இல்லாம அப்படி கோர்த்து ஆதாரம் காட்டுறாங்க. இதுல ஒண்ணுக்கா வருவோம். ஃபர்ஸ்ட் என்ன போடுறாங்கன்னா, இறை தூதர் அவர்கள் அத்தஹியாத் அமர்வில் துவா ஓதும் போது விரலை கொண்டு சமிக்கை செய்வார்கள், விரலை அசைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா இப்னு ஜுபைர், நூல் அபூதாவுதுன்னு போட்டிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா, அபூதாவுதுல இருக்கிறது. ஆனால் எப்படி இல்ல, அத்தஹியாத் அமர்வில் வாசகமே இல்ல. அந்த துவாவில் என்ன இல்ல? அந்த ஹதீஸ்ல அத்தஹியாத் அமர்வில்ங்கிற அந்த சொல்லே கிடையவே கிடையாது. அத்தஹியாத் அமர்வில் இவங்களா இடையில சொருவி இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் வாசகம் என்ன தெரியுமா? அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஷீரு பி இஸ்பஹி இதா தஆ வலா யுஹர்ரிகுஹா. இவ்வளவுதான் வாசகம். இதுக்கு என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்யும் பொழுது, பொதுவா துவா செய்யும் பொழுது தமது விரலால் இஷாரா செய்வார்கள், சைகை செய்வார்கள். வலா யுஹர்ரிகுஹா, அதை அசைக்க மாட்டார்கள். துவா செய்யும் போது விரல் அசைக்க மாட்டாங்கன்னு இருக்குது, விரலால் சைகை செய்வார்கள் இருக்குது. இதுல என்ன இல்ல? அத்தஹியாத் அமர்வில் இல்ல. நம்ம எதுக்கு அவங்கள்ட்ட ஆதாரம் கேட்டோம்? அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது லாண்டு நீட்டி இல்லுன்னு போடுறீங்களே, அதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்டா ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்க. அது எதை பத்தி பேசல? அத்தஹியாத் இருப்பில் வாசகமே இல்ல. தஷஹுதில் என்றோ
இருப்பில் என்றோ உட்கார்ந்து இருக்கும் போது என்றோ அத்தஹியாத்தில் என்றோ எதுவும் இல்லை. ஒவ்வொரு வரிக்கு சொல்றேனே, யுசீரு சைகை செய்வார்கள், பி இஸ்பைஹி தம்முடைய விரலால் செய்கை செய்வார்கள், இதா தா துவா செய்யும் போது, வலாயு ஹர்ரிகுஹா அதை அசைக்க மாட்டார்கள். அப்ப இவ்வளவுதான் அதில் உள்ள வாசகம். இது அத்தஹியாத்துங்கிற வார்த்தை எங்க இருக்குது? அத்தஹியாத் அமர்வில் எங்க இருக்குது? இது அத்தஹியாத்தை பத்தியோ அதில் உள்ள அமர்வை பத்தியோ சொல்லல. துவா செய்யும் போது விரல் அசைக்க கூடாதுன்னு இருக்கு. நம்மளும் துவா செய்யும் போது விரல் அசைங்க நம்ம சொல்லல, வழங்குதா? துவா செய்யும் போது விரல் அசைக்க கூடாதுங்கிறத ஒரு ஹதீஸை போட்டுவிட்டு என்ன பண்றாங்க, அத்தஹியாத் அமர்விலே துவா செய்யும் போது சேர்க்கிறார். அத்தஹியாத் அமர்விலே துவா செய்யும் போது, அத்தஹியாத் அமர்விலே துவா செய்யும் போது துவாண்டா என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் தான் துவா. இப்படி ஜாயின் பண்றாங்களாம். அப்ப இந்த அத்தஹியாத் அமர்வில்ங்கிறது இவங்களா கற்பனையா சேர்த்துக்கிட்டது தானே தவிர, இது சம்பந்தப்பட்ட ஒரு 30 கிதாபுகள்ல இந்த ஹதீஸ் வருது. அவங்க ஒன்னதான் போட்டிருக்காங்க. 30 ஹதீஸ்ல இந்த கிதாபு வருது. 30லயுமே இவ்வளவுதான் வாசகம் இருக்கு. யுசீரு பி இஸ்பைஹி இதா தஆ வலா யுஹர்ரிகுஹான் இருக்கே தவிர அத்தஹியாத்திலே இருப்பிலே அல்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது இப்படிங்கிற வாசகம் அதுல என்ன இல்ல, காணப்படவே இல்லை. ஒண்ணு அதுவும் ஃப்ராடு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இறை தூதர் அவர்கள் நசையில உள்ள ஹதீஸ்னு போட்டிருக்கிறாங்க. இறை தூதர் அவர்கள் கலிமா விரலை கொண்டு சமிக்கை செய்து உயர்த்துவார்கள். கலிமா விரலை கொண்டு, அதாவது சேர்க்கிறாங்க, அதாவது துவா ஓதும் போது விரலை அசைத்து நான் பார்த்தேன். துவா ஓதும் போது என்னஞ்சாங்களா, விரலை அசைத்து நான் பார்த்தேன் அப்படின்னு இருக்குது. இவங்க போட்டிருக்கிறது நசை, அகமது அப்படிங்கிற கிதாபெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த வாசகத்தை கொண்ட ஹதீஸ் நசையிலையும் இல்ல. நசையில நம்பர் போட்டிருக்காங்க. நசையில 888, முஸ்னத் அகமதுல 4வது வால்யூம் 318வது ஹதீஸ் 18வது பக்கம்னு போட்டிருக்கிறாங்க. அதுல இப்படி ஒரு ஹதீஸே கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய இந்த வாசகத்துல விரலை உயர்த்தி, அதாவது இறை தூதர் அவர்கள் கலிமா விரலை கொண்டு சமிக்கை செய்து உயர்த்துவார்கள். அதாவது துவா ஓதும் போது, அதாவது இந்த மாதிரிலாம், அதாவது துவா ஓதும் போது விரலை அசைத்து நான் பார்த்தேன் இருக்குது. இப்ப என்ன பாயிண்ட் வர்றாங்கன்னா, துவா ஓதும் போது விரலை அசைத்தார்கள் வருது. துவா ஓதும் போதுனா என்ன அடுத்து வர்றா, இது இல்லாத ஹதீஸ். துவா ஓதும் போது என்ன தெரியுமா, அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. இறை தூதர் அவர்கள் கூறினார்கள், துவாக்களில் சிறந்தது அரபாவில் செய்யும் துவாவாகும். நானும் எனக்கு முன்னிருந்த நபிமார்களும் செய்த துவாவில் மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்பதாகும். அப்ப துவா தான் சிறந்தது. அரபாவுல செய்யற துவா சிறந்தது. துவாவில் சிறந்தது எதுன்னு கேட்டா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது சிறந்தது. நம்ம அத்தஹியாத் ஓதிக்கிட்டே வரும் பொழுது, அத்தஹியாத்துல் முபாரகாத்துன்னு ஓதிட்டு வரும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹன்னு ஒரு வாசகம் வருது. அப்ப லா இலாஹ என்பதுதான் துவாவிலே சிறந்தது. அதனால அந்த நேரத்துல தான் நம்ம நீட்டணும். பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. சரி, இப்படி வச்சுக்கிறோம். இது மாதிரியான ஒரு ஹதீஸ் இருக்குதா? திருமதின்னு போட்டிருக்கிறாங்க, அகமதுன்னு போட்டிருக்கிறாங்க, அறிவிப்பவர் அம்ர் இப்னு சுஹைப்னு போட்டிருக்கிறாங்க. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, இவங்க சொன்னபடி வாசகம் இல்லை. இதுவும் ஃப்ராடு. எப்படி இருக்குன்னு கேட்டா, ஹைரு துவாயி துவாவு அரபா, அது ஓகே. துவாக்களில் சிறந்தது அரபாவில் செய்யற துவா, அது ஓகே. ஹைருமா குல்து அன வன் நபியூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், நானும் என் எனக்கு முன் சென்ற நபிமார்களும் செய்த பிரச்சாரத்திலே கொள்கையிலே சிறந்தது எதுவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் தான் இருக்கே தவிர துவாவில் சிறந்தது இல்லை. இல்ல எப்படி இல்ல, துவாவில் சிறந்தது அரபாவுடைய துவான் இருக்கு. நானும் எனக்கு முந்தின நபிமார்களும் சொன்ன சொற்களில் சிறந்தது ஹைருமா குல்து அன வன் நபியூன மின் கப்லி, நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிமார்களும் சொன்னோமே அந்த பேச்சுக்களிலே சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு. துவாவில் சிறந்தது இல்ல. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை துவான்னு சொல்வது முதல் பைத்தியக்காரத்தனம். அதுல துவா இல்ல. துவான்னா என்னங்க அர்த்தம்? உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்ன? கோரிக்கை கேட்கறது. யா அல்லாஹ் கல்வியை கொடு, என்னை மன்னிச்சிரு, எனக்கு பிள்ளைய கொடு, எனக்கு நிம்மதியை கொடு, எனக்கு அதை கொடு, என் கஷ்டத்தை போக்கு. ஒரு நல்லது வேணும்னு அல்லாட்ட கேட்டா அதுக்கு பேரு துவா. ஒரு கெட்டது வேணாம்னு அல்லாட்ட முறையிட்டு அதுக்கு பேரு துவா. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லையில என்ன நீங்க கேட்டீங்க? ஒண்ணு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத்
وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ